இங்க உங்களை மாதிரி அவரும் நல்லவர் தான். மரியாதை கொடுக்கற அளவுக்கு உன் மாமா ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவனெல்லாம் ஏன் கூட கம்பேர் பண்ணாத. நான் போலீஸ், அவன் சாதாரண டிரைவர், அதுவும் ஒரு ரவுடி. அவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது நான் மரியாதை கொடுக்கறதுக்கு. எனக்கு அவர் பெரிய ஆள் தான். எங்க குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு பண்ணிருக்காருன்னு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. பேசிட்டு இருக்க நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஷூல தூசி பட்டுருச்சு. உன் மாமாவை பத்தி நீ பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவனும் இதே மாதிரிதான் என் காலில் இருக்கிற தூசிக்கு சமம். அவன்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு அவனை போய் உங்க அக்கா கல்யாணம் பண்ணாங்க பாரு, அவங்களுக்கும் அறிவில்ல. இப்ப எதுக்காக என் அக்காவை எடுக்கிறீங்க? இந்த பாரு சீதா, நீ அந்த வீட்டுல பிறந்திருக்கலாம், மீனா உனக்கு அக்காவா இருக்கலாம், முத்து உனக்கு மாமாவா இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேல நீ என் ஒய்ஃப். எனக்கு பிடிக்காதவங்கள உனக்கு பிடிக்க கூடாது. என்ன ஏதோ சர்வாதிகாரி மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு காரணமே இல்லாம யாராவது பிடிக்காம போகும், அதுக்காக அவங்களை நான் வெறுக்கணுமா? என் அக்கா எனக்காக சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பண்ணிருக்கா. நான் படிக்கணும்னு எனக்காக அவ படிப்பை விட்டு கொடுத்திருக்கா. என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் இடத்துல மாமா தான் இருக்காரு. எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு. சத்யாவை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு. உங்களுக்காக நான் இவங்க எல்லாரையும் வெறுக்கணுமா? அவங்கெல்லாம் முக்கியம்னா என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்ட?